நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய பேரிரக்கம் இறைவாக்கினர்களுக்கும் ஆண்டவரை நம்பிய பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைத்தது என்பதை விவிலியத்திலே பார்த்து அறிந்து கொண்டிருக்கிற நாம், முதல் வாசகத்திலே எலிசா எலியாவுக்கு பணிவிடை புரிந்ததை நாம் பார்க்கிற பொழுது, இவர்கள் உலகத்தின் மேன்மையினாலே அணி செய்யப்பட்டவர்கள் அல்ல, கடவுளுடைய வல்லமையினாலே அணி செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, நாமும் ஆண்டவரால் அணி செய்யப்பட, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தால் இடைக்கட்டப்பட, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்று பாடி புகழ்கிறோம். ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, எனது உரிமை சொத்து. ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 16 உரைக்கிறது. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் என்கிற வார்த்தை. இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகள் அத்துணை பேரும் இதே வார்த்தைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீரே என் தலைவர். கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருடைய அடைக்கலத்தில் உங்களை வைத்து தாங்குகிறார். அவருடைய உரிமை சொத்தாக உங்களை அவர் உயர்த்துகிறார். ஆகவே நன்றியோடு ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, எனது உரிமை சொத்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவரை எப்பொழுதும் கண்முன் வைத்துள்ளேன். நான் அசைவுறேன் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுள் பல்வேறு விதத்தில் நமக்கு உதவி செய்ய செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்தை வல்லமையோடு புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, எனது உரிமை சொத்து. நாம் கடவுளை துதிக்கிற பொழுது நம் இதயம் அக்களிக்கின்றது, நமது உள்ளம் மகிழ்கிறது, துள்ளுகிறது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் என்கிற வார்த்தையின்படி கடவுளை புகழ்ந்து போற்றுகிற பிள்ளைகள் பாதுகாப்பில் நிலைத்திருக்கிறார்கள். அன்பர்களை படுகொலியை காணவிடாத ஆண்டவர் உங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, எனது உரிமை சொத்து. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது ஒழுங்கு முறைகளில் எங்கள் இதயம் நாட்டம் கொள்ள செய்தருளும். உமது திருச்சட்டத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்கிற வார்த்தையின்படியாக தெய்வமே, இரக்க மிகுந்த கரத்திலே நாங்கள் உம்மில் நிறைவடைய நிற்கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் இனிய நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை,
மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.